Hello everyone. இன்னைக்கான question of the day சீரிஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான நீட் பேஸ் क्वेश्चन கொண்டு வந்திருக்கிறேன். அதுல இருக்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So that அந்த கான்செப்ட்ட வச்சு you will be able to solve any other questions as well. Okay? So before we start our session, don't forget to subscribe the channel and like the video. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க and QR கோட ஸ்கேன் பண்ணியோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல get your free notes னு ஒரு லிங்க் இருக்கும். அது மூலமா வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. So that you will get the notes PDF of our sessions. Okay? So let us start our session. So question என்னது அப்படின்னா cell at telophase stage is observed by a student in a plant brought from the field. ஒரு ஃபீல்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் செல் அந்த பையன் அப்சர்வ் பண்றான். அது டீலோஃபேஸ் ஸ்டேஜ்ல இருக்குது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபேஸ்ல இருக்குது. செல் டிவிஷன்ல. He tells his teacher that this cell is not like other cells at telophase stage. அந்த பிளான்ட்ல நிறைய செல் இருக்குது. அதுல ஒரு செல் மட்டும் இந்த மாதிரி அப்நார்மலா இருந்திருக்குது. சரியா? மத்த செல் மாதிரி இல்ல. அத ஒரு டீச்சர்ட்ட சொல்றாரு. There is no formation of cell plate and thus the cell is containing more number of chromosome as compared to other dividing cell. அப்போ அந்த செல் பாத்தீங்க அப்படின்னா டீலோஃபேஸ் வரும்போது ஓகே 2 நியூக்ளியஸா மாறி இருக்கும். இந்த 2 நியூக்ளியஸ்க்கும் குரோமோசோம் செட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் நடுவுல பாத்தீங்கன்னா சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா டீலோஃபேஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா செல் பிளேட்னு ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு அது ஃபுல்லா க்ரோ ஆயிட்டு இந்த ஒரு செல்லா இருந்தது 2 செல்லா மாறும். இப்படிதான் ஆக்சுவலா நடக்கணும். பட் இவன் அப்சர்வ் பண்ண அந்த செல்லுல அந்த செல் பிளேட்டுங்கிறதே ஃபார்மே ஆகலையாம். ரைட்? அந்த செல்லுல பாத்தீங்கன்னா அப்நார்மலா மோர் தேன் 1 செட் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சாம். ரைட்டா? மோர் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சு. இந்த டயக்ராம்ல 2 போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ யூஸ்வலாக இந்த 2ம் பிரிஞ்சிடணும். கரெக்டா? ஸோ இது மாதிரி 1க்கும் மேற்பட்டது இருக்குது. சில நேரம் 4 கூட இருக்கலாம். அது அவனுக்கு அப்படியே ஆச்சரியம். என்னடா பொதுவாக ஒரு செல்லில் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே குரோமோசோம் செட் வந்துட்டு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு செல்லுக்கு குரோமோசோம் செட்னா 1. ஹியூமன் செல்லுக்கு 46 குரோமோசோம்ங்கிறது ஒரு குரோமோசோம் செட்டு. பட் இதில் 2 இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தா ஓகே அப்போ திஸ் வுட் ரிசல்ட் இன் வாட்? ரைட்டா? ஆச்சரியமாக அவன் பார்க்குறான். இந்த கண்டிஷனுக்கு என்ன பேருனா இதுக்கு பேர் நீங்கள் ப்ளாய்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு செல்ல எத்தனை செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குதுன்றது. சரியா? 2 செட் ஆஃப் டிப்ளாய்டு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். சரிங்களா? பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 46 அப்படிங்கிறது டிப்ளாய்டு. அப்போ ஹாப்ளாய்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வெறும் அந்த பேர்ல ஒரு இது மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ மோர் தென் 1 இருக்குது. அந்த 2n இது ஒரு 2n இது ஒரு 2n இருக்கு அப்படின்னா இது 4n மாறிடும். தெரியுதா? புரியுதா? இதுக்கு பேரு பாலிப்ளாய்டி. பாலினா மெனி. ரைட்? அப்படியே டபுள் ஆகுறது. ஒரு செல்லுக்குள்ளார 46 இருந்துச்சுன்னா 2n. ஹியூமன் செல்லுக்கு சொல்கிறேன். பிளான்ட் செல்லுக்கு லெட்ஸ் சே இங்கே 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40 வந்துட்டு டிப்ளாய்டு அப்படின்னா ரைட்? அப்போ 80 இருக்குதுன்னா அது டெட்ராப்ளாய்டு. புரியுதா? அப்போ இதுக்கு தான் பேரு பாலிப்ளாய்டி அப்படின்னு உங்க டீச்சர் சொல்லி தராரு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பாலிப்ளாய்டி வச்சு உங்களுக்கு வேற கொஸ்டின் கேட்டால் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட். சரியா? இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அடுத்து எந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வேணும்னு கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்.